ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1087 ஆரம்பிக்கிறது. கண்ணப்பரை பக்தர்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக இருப்பவர் பக்தாவதம் சாயத்தே என்று சொன்ன ஆச்சாரியால் காலாஸ்தியம்தான் போயிருப்பார். அதோடு அது அம்பாள் ஞானாம்பாளாக உள்ள க்ஷேத்திரம் அல்லவா, போகாமல் இருப்பாரா? திருப்பதியில் பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த கோவில் பக்தாள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டும்படியாக தனாகர்ஷ்ண யந்திரம் ஸ்தாபித்தார். பாண்டுரங்காஷ்டகம் ஜெகநாதாஷ்டகம் இரண்டும் அவர் மகாராஷ்டிரத்தில் உள்ள பண்டரீபுரத்துக்கும் ஒரிசாவில் உள்ள பூரிக்கும் போனதற்கு சான்று. பூரியில் ஒரு முக்கியமிடமே ஸ்தாபித்திருக்கிறார். இன்னொன்று துவாரகையில் ஸ்தாபித்ததும் தெரிந்து கொண்டோம். அச்சுதாஷ்டகம் கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணஸ்துதிகள் அநேகம் ஆச்சாரியால் பண்ணியது துவாரகை, மதுரா, பிருந்தாவனம் ஆகிய இடங்களில் அவர் க்ஷேத்திராடனம் பண்ணிட போது இருக்கலாம். இப்படியே அயோத்தியில் ராமபுஜங்கம் பாடியிருக்கலாம். சிவஸ்தோத்திரங்களில் பல காசியில் பண்ணியதாக இருக்கும். அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அங்கேதான் பண்ணியது என்று சொல்லாமலே தெரியும். க்ஷேத்திர தீர்த்தங்களை பற்றியும் காசி பஞ்சகம், கங்காஷ்டகம், மணிகர்ணிகாஷ்டகம் என்றெல்லாம் ஸ்தோத்திரித்திருக்கிறார். யமுனை பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார். நர்மதா தீரத்தில்தானே ஆசிரமம் வாங்கி கொண்டார், அதை பற்றியும் அஷ்டகம் பாடியிருக்கிறார். சகல க்ஷேத்திரங்களுக்கும் போய் காஷ்மீரத்தில் மகா பண்டிதர்களுடன் வாதம் பண்ணி ஜெயித்தார். அங்கே சாரதாபீடத்தில் ஏறினார் என்று நம்பிக்கை இருக்கிறது. அங்கு மகா பண்டிதையாக இருந்த ஒரு யுவதியை மெச்சி தலையில் குட்டிக்கொள்ள டர்பன் மாதிரியான தரங்கம் என்ற ஒரு சிரோபூஷணம் கொடுத்தாராம். இப்பொழுதும் அங்கே அதை விசேஷ ஆபரணமாக சொல்லி சூட்டிக் கொள்கிறார்களாம். ஸ்ரீநகரில் சங்கராச்சாரியகிரி என்றே ஒரு குன்று இருக்கிறது. தேசத்தின் வடக்கு உச்சியில் ஆச்சாரியாளுக்கு உச்சஸ்தானம் கொடுத்திருப்பதற்கு அடையாளம். பத்ரிநாத் என்னும் பத்ரிகாசிரமத்துக்கு ஆச்சாரியால் போனது ஒரு முக்கியமான சம்பவம். ஜோதிர்மடம் அங்கேதான் ஸ்தாபித்தார். பத்ரி நாராயணமூர்த்தியை அப்பொழுது அலகநந்தா நதியில் புதைந்திருந்ததாகவும் சுவாமி சொப்பனத்தில் ஆச்சாரியாளுக்கு தெரிவிக்கும்படி அவர்தான் அதை எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணினார் என்றும் ஐதிஹ்யம் இருக்கிறது. அங்கே சூடாக வெந்நீர் பொங்கும் ஒரு ஊற்று தப்தகுண்டம் என்று இருக்கிறது. அது சுவாமியே ஆச்சாரிய பரிவாரத்தின் ஸ்நானத்திற்காக அனுகிரகித்தது என்று தெரிகிறது. இதையெல்லாம் விட முக்கியமானதாக ஆச்சாரியால் நினைத்திருக்கக்கூடிய ஒன்றும் அங்கே நடந்தது. சர்வஜனங்களும் ஆச்சாரியாளின் சரணத்தில் விழுந்து ஜெகத்குரு ஜெகத்குரு என்று கொண்டாடினாலும் அவருக்கு தானும் சிஷ்யராக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் என்றுதான் இருந்தது. அந்த ஆசை பூர்த்தியாகும்படியாக பத்ரியில் ஆச்சாரியாளின் குருவும் பரமகுருவுமான கோவிந்த பகவத்பாதரும் கௌடபாதரும் தரிசனம் கொடுத்தார்கள். அவரை தங்கள் சிஷ்யர் பிரசிஷ்யர் என்று சொல்லிக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தங்களுக்கு கொடுத்து அவதார காரியத்தை அமோகமாக நிறைவேற்றி கொண்டிருந்த ஆச்சாரியாலை பார்த்து அந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஆச்சாரியால் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி அடிக்கடி அவர்களுடைய சரணங்களில் திருவடிகளில் நமஸ்கரித்தார். தட்சிணாமூர்த்தியிலிருந்து வந்தவர் இப்படி பக்தி நாடகம், நாடக பக்தி இல்லை பண்ணினார். சிவசக்தி தரிசனம், சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும். மாதாபிதா குரு என்பதில் குரு தரிசனமானதும் மாதாபிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார். சிஷ்யராக அடங்கியிருந்த மாதிரி குழந்தையாக அடங்கியிருக்க ஆசைப்பட்டார். யார் மாதா, யார் பிதா? மாதாச்ச பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரக என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தானே அவரே என்றாலும் குழந்தையாக பக்தி பண்ண ஆசைப்பட்டார். இதுவரை நம்மையெல்லாம் போல கோவில்களுக்கு போய் அர்ச்சாமூர்த்திகளை தரிசித்தவர் நாம் அர்ச்சையைத்தான் பார்த்திருக்கிறோம் என்றால் அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார். அப்படி பார்த்தவர் இப்பொழுது பார்வதி பரமேஸ்வரால் சாட்சாத்தாக எழுந்தருளியிருக்கும் கைலாசத்துக்கு போனார். யோகபலத்தால் போனார் என்று இருக்கிறது. கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார். ஒன்றே இப்படி ஈஸ்வர அம்பாள் என்று 2ஆகி அப்புறம் நம்முடைய பகவத்பாதாள் என்று 3ஆகி ஒன்றையொன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது. அவர் தரிசனம் பண்ணினது அவர் ஆனந்தமடைந்ததோடு முடிந்து போகக்கூடாது. இதிலிருந்து லோகத்திற்கெல்லாம் என்னாலும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டுமென்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள். வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே லோகத்துக்கு பரமானுகிரகத்தை சேர்த்து அனுப்பிவிட்டார்கள். சுவாமி ஆச்சாரியாளுக்கு 5 ஸ்படிகலிங்கங்களை கொடுத்தார். இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவரகசியம், மார்க்கண்டேய சமிதை ஆகியவை 2லும் இருக்கிறது. சிவரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக சொல்லியிருந்தாலும் அவை கைலாசலிங்கங்கள் என்றே இருக்கிறது. இரண்டிலுமே பஞ்சலிங்கங்கள் என்று ஒற்றுமையாக சொல்லியிருப்பதை கவனிக்க வேண்டும்.
ஒன்றில் 5 என்று சொல்லி இன்னொன்றில் 4 என்றோ 6 என்றோ சொல்லவில்லை. இதைவிட கவனிக்க வேண்டியது இரண்டிலுமேயே அந்த 5 லிங்கங்களும் ஒரே பெயர்களை சொல்லியிருப்பது. யோகலிங்கம், போகலிங்கம், வரலிங்கம், முக்திலிங்கம், மோக்ஷலிங்கம் என்று அந்த 5 பேர் சொல்லியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.